ஆஞ்சநேயர் கடலுக்கு முன்னாடி நிக்கிறார். கடல் பொங்கி எழுது. இதுக்கு அங்கிட்டு எல்லை இல்லை. இதுக்கு அங்கிட்டு போனா ஒரு குட்டி தீவு இலங்கை அப்படின்னு, அங்க இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம். ஆஞ்சநேயரோட அங்கதன், ஜாம்பவான், மற்ற வானரர்கள்லாம் இருக்காங்க. இந்த கடலை எப்படி தாண்டது? யாரால தாண்ட முடியும்? அங்கதன் சொல்றான், நான் போயிடுவேன், திருப்பி வர முடியாது என்னால, எனக்கு அந்த பலம் இல்லை. நம்மளுக்கு இன்னைக்கும் நம்மள பல பேர் பாதி கிணறு தாண்டிட்டேங்க, வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் பத்த மாட்டேங்குது. இது பாதி கிணறு தாண்டிட்டோம், மீதி கிணறு தாண்ட முடியல அப்படிங்கிற நிலை இருக்கும். ஆஞ்சநேயரோட பலம் தனக்கு தெரியாது. இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கு நம்ம ஜாதகத்தோட பலம் என்னங்கிறது தெரியாது. நம்ம ஜாதகத்தோட பலம் ஒரு கோவில்ல இருக்கும், நம்ம ஜாதகத்தோட பலம் ஒரு விரதத்துல இருக்கும். யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குதோ சோமவார விரதம் இருக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் யாரும் பரிகாரமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விரதம்? சோமவார விரதம். சோமன்னா சந்திரன், இந்த பெயர் சொல்லி சந்திரனை கூப்பிடு. அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு தன்மை உண்டு, புதனுக்கு ஒரு தன்மை உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு கதை பிரம்மகத்தி தோஷத்தை போக்குது. எது? தர்திரியம் பிரம்மகத்தி தோஷம்னா. பணம் வரல, பணம் பத்துல, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன கதை அது? மகாபாரத கதை. ஜெயபாரதம்னு அந்த கதைக்கு பேரு. சார், ராமாயணத்துல எங்க இருந்து ஜெயபாரதம்லாம் வருது சார்? இதெல்லாம் தொட்டுதான் இந்த கதையை நம்ம கேட்க முடியும். வெறும் ஆஞ்சநேயர் போனாரு திருப்பி வந்தாருங்கிறது இந்த கதை இல்லை. ஆஞ்சநேயருக்கு ஒரு சாபம், உன் பலம் உனக்கு தெரியாமல் போகும். ஜாம்பவான் எடுத்து சொல்றார், நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா உனக்கு? நீ மூல நட்சத்திரத்துல பிறந்தவன், தாண்டு கடலை. கடலை தாண்டினா நம்ம கர்மா தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. உப்பு தண்ணீர்